இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது தெரியுமா? தி அபண்டன் உறவுகளின் ஆஃப் வெ- எஸ், சொல்லுங்க. உறவுகளின் மிகுதி. உறவுகளின் மிகுதி. மிகுதி. அபண்டம் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப். ஒரு உறவு அப்படிங்கிறது எங்க அதிமிஞ்சி இருக்குது, எங்க ஓவர்ஃப்ளோ ஆகுது, எங்க அது ஒரு எல்லைக்குள்ளார, எல்லை கோட்டுக்குள்ளார இருக்குது, ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத பத்திய ஒரு முழு டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா உறவுகளுக்கு எப்பவுமே ஒரு பார்டர் லைன் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை உணராம வாழ்றனால தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த எல்லைகளை உணரக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வகுப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த பார்டர் லைன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் ஒரு லைஃப் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியாம போயிடுச்சு. ஓகே, அதை சரி செய்யக்கூடிய, அதை புரியக்கூடிய, அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வகுப்பு தான் இது. நம்மளோட வாழ்க வளமுடன் சார். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங், வாழ்க வளமுடன். நம்மளோட லைஃப்பை சரி பண்ணுவதற்காக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வித்தியாசமான நிறைய டாபிக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட டாபிக்ஸ். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம எப்பவும் பயிற்சி செய்யக்கூடிய அந்த மெடிடேஷன், காலையில் ஃபஸ்ட்டு மெடிடேஷன் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னையோட டாபிக் உறவுகளின் மிகுதியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நம்மளுடைய உறவில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான ஒரு எண்ணம், அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு, அதை களைஞ்சு நம்மளோட லைஃப்பை நல்லபடியாக மாற்றுறதுக்கான மெடிடேஷன். ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்து, உங்களுடைய இரு கால்களையும் நிலத்தோடு வைத்து, உங்களோட இரு கைகளையும் உங்கள் தொடைகளுக்கு மேல் வைத்து, உங்கள் கண்களை மூடி நார்மல் பிரீத்திங், உங்களுடைய சுவாச காற்றை கவனித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் சுவாசிக்கக்கூடிய ஒரு ஒரு சுவாச காற்றிலும் உங்களுடைய உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. Feel the energy in your body. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, உங்களுடைய கணவன், மனைவி, நண்பர், உங்களுடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், கோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நெய்பர்ஸ், கொலீக்ஸ், ஒர்க்கர்ஸ், ஓனர்ஸ், சரௌண்டிங் பீப்புள், அப்படி உங்களுடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய அந்த ஒரு எல்லை கோடு, அந்த எல்லையானது அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நிறைய நிகழ்வுகளை நான் கடந்து வந்து விட்டேன். அந்த நிகழ்வுகள் என் வாழ்க்கையை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றி உள்ளது. என்னோட எண்ணங்கள் தவறாக போயுள்ளது. தவறான செயல்களை நான் செய்துள்ளேன். அவர்களிடம் எதை எதிர்பார்க்க கூடாதோ அதையெல்லாம் எதிர்பார்த்துள்ளேன். எதையெல்லாம் அவர்கள் எனக்கு தரக்கூடாதோ அதையெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்க வேண்டும், அவர்கள் எனக்காக இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தவறான எண்ணங்கள் என்னுள் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துள்ளது. என் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த எதிர்பார்ப்புகள் என் வாழ்க்கையை சூன்யமாக மாற்றி இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு என்னுடைய எண்ணங்களில் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள், துக்கங்கள், கவலைகள், சந்தோஷங்கள், இன்பங்கள், துன்பங்கள், மகிழ்ச்சிகள் அனைத்தும் என்னால் மட்டுமே நிகழ்கிறது, எனக்குள் மட்டுமே நிகழ்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் முழுமையாக பொறுப்பேற்று என்னையும் நான் மன்னித்து கொண்டு அவர்களையும் நான் மன்னித்துக் கொள்கிறேன். நான் அந்த உறவுகளை மிக மிக விரும்பக்கூடியவனாக, அன்பு செலுத்தக்கூடியவராக,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களோடும் என்னுடைய அன்பை பகிரக்கூடியவராக, பரப்பக்கூடியவராக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய இந்த வாழ்க்கை செழுமை அடைவதற்கு காரணமான அந்த அன்பை இந்த உலக மக்களுக்கு முழுவதும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். I am so happy. I am enjoying myself. Thank you. Thank you. Thank you, பிரபஞ்சமே. Thank you, my God. Thank you to all. என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான அற்புதமான நல்ல உறவுகளை எனக்கு கொடுத்ததற்காக, நல்ல கணவன் மனைவியை கொடுத்ததற்காக, நல்ல குழந்தைகளை கொடுத்ததற்காக, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்ததற்காக, நல்ல உற்றார் உறவினரை கொடுத்ததற்காக, இந்த சூழலை எனக்கு அமைத்து கொடுத்ததற்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you. Thank you, my God. Thank you, universe. Thank you. Thank you to all. Take deep breath. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Relax. உங்களோட கைகளை எடுத்து உங்க உடல் முழுவதும் தேய்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த அன்பு உங்கள் உடல் முழுவதும் பரவட்டும். Slowly open your eyes. Thank you. Thank you to all. Okay. லீலாவதி, உங்களுடைய மொபைல் நம்பர் இதுல பதிவு பண்ணிருக்குமா? சாட் பாக்ஸ்ல உங்களோட நம்பரை மட்டும் போட்டுருங்க. வாழ்க வளமுடன். ஹலோ. எஸ், சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா சார்? எனக்கு 10 நம்பர் கொடுத்தீங்களா சார்? அதுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், ஹாய் சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அதுல ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வித்யா குமாரி யோகேந்திரன்ட்டு. ஓகே, கிளாஸ் வந்திருக்காங்க சார். ஓகே ஓகே. நீங்க இந்த இதுல வந்து இது பேசக்கூடாது. ஓகே ஓகே, சாரி சார். உங்க வாட்ஸ்அப்ல வந்திருக்காங்க. சரி, ஓகே. அவங்கள வெல்கம் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, அவங்க கொடுத்த வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. நைஸ். இப்ப நல்ல ஒரு பார்டர் லைன், குட் மெண்டிங் வால்ஸ் கிவ்ஸ் குட் நெய்பர்ஸ் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. நல்ல எல்லைகளை கொண்ட உறவுகள் மிக சிறந்த உறவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உறவுகளுக்கு இடையில் ஒரு தடுப்பு சுவர் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தடுப்பு சுவர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இல்லாமல் போயிடும். உறவுகளுக்கு இடையில் அந்த எல்லைக்கோடு இல்லாமல் இருப்பது வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு மிக அன்கண்ட்ரோலபிளாக மாறிவிடும். ஏன்னா நம்ம ஒரு உறவுடன் இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கணும், இவ்வளவுதான் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறத அந்த எல்லையை வந்து நம்ம புரிஞ்சிருந்தா நம்மளால அவங்கள ஃபேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அவர்களோடு வைத்திருக்கக்கூடிய அந்த உறவை பாதுகாக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனா நமக்கு வந்து அது புரியறது இல்லை. அது புரியாதனால ஒரு குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு எல்லை கோடோட பழகணும், உங்க மனைவி கிட்ட நீங்க எந்த லெவல்ல வாழணும், எது வரைக்கும் நீங்க வந்து அவங்கள்ட்ட பேசணும், அவங்க பேசக்கூடாது, எது வரைக்கும் அவங்களோட வந்து நம்ம பரஸ்பரம் முழுமையாக நம்மளை தெரிவிக்கணும், எந்த அளவுக்கு வந்து தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து புரியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு எதை சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிடுறாங்க.
ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாமே ஓப்பனா இருக்கணும்னு நினைச்சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது கடைசியில டைவர்ஸ் ஆயிடும். ஏன்னா நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா, இவர்களால் அதை சகிக்க முடியுமா முடியாதா, அவர்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். பட் நமக்கு அது தெரியறதே கிடையாது. நேரடியா என்ன சொல்லக்கூடாதோ அதை பூரா அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு உறவு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லெவல் இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. ஒரு ஒரு நபரை வந்து இவ்வளவுதான் நம்ம மதிக்கணும், இவ்வளவுதான் நம்ம வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா ஒரு உறவு அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு தாய் தகப்பன் அப்படின்னா ஒரு மரியாதை இருந்துச்சு. இந்த மரியாதை வந்து நல்லதாக இருந்துச்சு. பட் அந்த தாய் தகப்பன் என்ன பண்ணனாங்க அப்படின்னா அந்த ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய மகன்களை, உறவுகளை என்ன பண்ணாங்க, தவறான முறையில பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய அந்த பயம், அந்த மரியாதையை அவர்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தின தாய் தகப்பன் இருக்கிறார். ஸோ அந்த சுயநலமாக அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்தை, அந்த பணத்தை, அந்த வருமானத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பன்கள் இருக்கிறாங்க. பாருங்க, உறவுகள்ல ரொம்ப முக்கியம் பெற்றோர். ஆனா அந்த பெற்றோர் வந்து பாதுகாக்கணும், அவங்கள வந்து மதிக்கணும். அந்த பெற்றோருக்கு வந்து எல்லா விஷயங்களும். வணக்கம்மா, உங்க மொபைல் நம்பர் மட்டும் பதிவு பண்ணிருக்கணும். இப்போ வணக்கம் சார் எழுதுனீங்கல்ல, அதே இடத்துல நம்பரை போட்டுருங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெற்றோரை மதிக்கணுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பெற்றோர்கள் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு அந்த குழந்தைகளை, அவங்களுடைய மனநிலையை, அவங்களோட சூழலை முழுமையாக அவங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையிலேயே இல்லாம பண்றது. ஸோ ஒரு குழந்தை, ஒரு கணவன் மனைவி அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு வேல்யூ இருக்கு, இவ்வளவு மதிப்பு. தேங்க்யூ. நீங்க ஸ்ரீலங்காவா? ஈரோடா? ஓகே, தேங்க்யூ. அப்போ அந்த வேல்யூவேஷன், ஒரு கணவன் தகப்பன் குழந்தை அப்படிங்கிறதுக்குள்ளாரையும் ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்களோட தேவைகளாக பயன்படுத்தும் பொழுது இறுதியில அவங்க அந்த உறவை இழக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்குள்ள வருது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு காலம் அப்படின்னு இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு வேலிடிட்டி இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணோம்னா இத்தனை காலம்தான் நம்ம இதை செய்ய முடியும். நீங்க 4 வயசுக்கு பார்த்த குழந்தை 8 வயசுல இருக்காது. நீங்க 8 வயசுல பார்த்த குழந்தை 12 வயசுல இருக்காது. நீங்க 12 வயசுல பார்த்துட்டு இருக்கிற குழந்தை 18 வயசுல இருக்காது. நீங்க 18 வயசுல பார்க்குற குழந்தை கண்டிப்பா 25 வயசுல இருக்காது. ஏன்னா இந்த எல்லா இடத்துலையுமே அவங்களோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் தாய் தகப்பனோட மனநிலை. திருமணம் ஆகி அந்த கன்சீவ் ஆகி ஃபர்ஸ்ட் குழந்தை அந்த கையில கிடைக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலும், அந்த ஒரு லைஃப்பும், ஒரு 5 வயசு 10 வயசுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய மனநிலையும், அதே டைம்ல 18 வயசு 20 வயசுல அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய மனநிலை, 25 வயசு 30 வயசு ஆகும்போது அந்த இடத்தில் அந்த தாய் தகப்பன் அவர்களை பார்க்கக்கூடிய மனநிலையும் முழுசும் வேற வேற கோணத்துல இருக்கும். கம்ப்ளீட் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது வேறையா இருக்கும். அது இது பச்சைனா அது மஞ்சள், ஒரு கருப்புனா அது வெள்ளை. சேரவே சேராத, ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு லைனாக மாறிடும், ஒரு பொருளாக மாறி. இது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்குள்ள பயங்கரமான எமோஷனல் இருக்கு. அந்த எமோஷனல் நம்மளை என்ன பண்ணுதுன்னா அடிக்ஷனா மாத்துது. அந்த அடிக்ஷனும் அந்த எமோஷனலும் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை அட்டாச்மெண்ட்டாக மாத்துது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுது, நம்மளால டிட்டாச் ஆகாம பிரிய முடியாம தவிக்கிறோம்.
ஆனா இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஒரு இடத்துலயுமே இது சொல்லுவாங்கல்ல, பச்சோந்தி வந்து தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கை ஒரு பச்சோந்தி தான். கடவுள் வந்து அதையெல்லாம் ஏன் காமிச்சிருக்கிற, ஏன் அந்த உறவுகளுக்கு இடையில அந்த ஒரு ஒரு மிருகத்தை காமிச்சு, அது அதுக்கு தகுந்த மாதிரி, அதோட நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய கலரை மாற்றிக்கொள்கிறது. மனுஷனும் அதே தான். தன்னோட வளர்ச்சியில ஒரு கட்டத்திலையும் தான் ஒரு பச்சோந்தியாக மாறிக்கொண்டே இருப்பான். இதுதான் உண்மை. உங்களால ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். நீங்க ஒரு அழகான பச்சோந்தி, உங்க குழந்தைகள் அது அதை விட அழகான பச்சோந்தி, உங்க தாய் தகப்பன் அதுவும் அதை விட அழகான பச்சோந்தி. இது உண்மை. இந்த உண்மையை சொன்னா மக்களுக்கு வலிக்குது. ஐயோ, நான் நல்லவன். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நல்லவனா வாழாத. அதுவும் மற்றவங்களுக்கு இடையில நீ நல்லவனா இருக்கிறதா சாதிக்காது. அத செய்யறக்கு முயற்சி செய்யாது. நீ நீயாக இரு. நீ நீயாக இரு. யாருக்கும் வந்து நீ நல்லவங்கிற ப்ரூஃப் பண்ண நடக்காது. ஏன்னா உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். நீங்க யாரையும் எந்த உறவையும் நீங்க நல்லவர்னு ப்ரூஃப் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எந்த வாயை அடைச்சாலும் ஊர் வாயை அடைக்க முடியாது. அந்த மாதிரிதான் உறவுகள். நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அவங்க அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்க தேவைகளுக்கு அவங்களோட சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அவங்க மாறிடுவாங்க. அவங்க போயிடுவாங்க. உங்க லைஃப்ல அவங்க அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை டேக் கேர் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்ப என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவலா நம்ம வந்து நம்மளுடைய தனித்தன்மைய, நான் யார் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ள பல முறை கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி ஒரு உறவு எப்படி, எதற்கு, எவ்வாறு நான் அவற்றை எதிர்பார்க்கிறேன், அதாவது நம்மளோட எதிர்பார்ப்பு ஒரு உறவை எப்படி பார்க்குதுங்கிறது தான் முக்கியம், இல்லையா? நமக்கு புரியாத விஷயமே அதுதான். நமக்கு எல்லா இடத்துலயும் நம்ம வந்து உறவுகள்ல வந்து ரொம்ப கோபம், பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உறவுகிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சரியா ஃபீல் ஆகிறதே இல்லை. இப்ப நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, எனக்கு என்ன பொருள் வேணுங்கிறதே நமக்கு தெரியல. அப்புறம் அந்த கடையில போய் நின்றுட்டே இருக்கிறோம், கடையை பார்த்துட்டே இருக்கிறோம். கடைக்காரர் கொஞ்ச நேரத்துல உங்களை பார்த்து திட்டுவாரா மாட்டாரா? எதையா வாங்க, இல்லைன்னு இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்லுவாரு, இல்லையா? அது மாதிரிதான் உங்களோட மனநிலை. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேத்துக்கு அன்புங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க செய்யக்கூடிய தவறுகள் இருக்குல்ல, மொத்த லைஃபையுமே இல்லாம பண்ணிடு. அப்படி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னா, இப்ப இருக்கக்கூடிய தாய் தகப்பன்ல இந்த சிங்கிள் கான்செப்ட் இருக்கு, இல்லையா? ஒரே ஒரு குழந்தை. நிறைய பேர் வந்து அந்த தவறை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபமா கொஞ்சம் பசங்கள்லாம் வந்து சுதாரிச்சுட்டு 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த சிங்கிள் பேபி கான்செப்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா மாறி இருக்கு. ஏன்னா ரொம்ப ஹைப்பரா மாறிட்டாங்க. மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த குழந்தை பூரா செம்ம ஹைப்பர் ஆகி அது வந்து ஒரு விதமான ஒரு 50% சைக்கோபத்தியா மாறிடுறாங்க. அந்த சூழல்ல இவங்க பாருங்க, இந்த இந்த சிங்கிள் பேபி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை வந்து, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஒரு குழந்தைய வளர்த்தி நல்ல நிலையில, அவங்களும் நல்ல நிலையில இருக்காங்க, அவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் போது அவங்க சிந்திக்கிற மைண்ட் செட் பாருங்க, இவங்களோட வந்து செட்டில் ஆயிரும். இப்ப இது யாருக்கு நஷ்டமாகுது? அந்த ஆண் குழந்தையை பெற்ற தாய் தகப்பனுக்கு
ஒரு மிகப்பெரிய இழப்பு இல்லையா? அங்க வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்திட்டு இவங்க இவங்களோட அடாப்ட் ஆகிறதுக்கு பாக்குறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், எவ்வளோ பணத்தை கொட்ட முடியும், எவ்வளோ சூழலை ஏற்படுத்த முடியும், எவ்வளோ சண்டைகளை ஏற்படுத்த முடியும், என்னெல்லாம் சூழல்ல இந்த பொண்ணை வந்து அப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும், இப்படியெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டோட்டலா சைக்கோவா மாறிடுறாங்க. ஸோ அந்த சைக்கோவா மாறி ஏன் பணம் போடுறோன்னு தெரியுதில்ல, எதுக்காக அந்த பையனுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்றோன்னு இவங்களுக்கு புரியறது இல்லை. மருமகன் தான் அதுக்கு போய் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடை வச்சு கொடுக்குறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. மொத்தத்துல என்னன்னா இவங்களுக்கு கான்செப்ட் இங்க செட்டில் ஆகும். ஸோ அதுக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாராக மாறுறாங்க. அப்ப நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, கடைசியா தன்னோட சுதந்திரத்தை முழுசா இழக்கக்கூடிய அந்த பையன் ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை தூக்கி வீசிட்டு போயிடறான். போகும்போது என்ன ஆகுது, மொத்த லைஃபும் வேஸ்டா போயிடுது. அப்ப இவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, இவங்களோட எமோஷனல் அந்த பொண்ணையே அழிச்சிருச்சுங்கிறது அவங்களுக்கு புரியல இல்லையா? இந்த மாதிரி எவ்வளவோ குடும்பங்கள் வந்து நாசமாயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அந்த கணவன் மனைவி மட்டும் அல்ல காரணம், அவங்க பின்னால் இருக்காங்கல்ல அப்பா அம்மா, மெயினா இந்த அம்மா, அவங்கதான் காரணம். நான் பெண்களை தப்பா சொல்றதுக்காக சொல்லல. உங்க எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்றது, குழம்பு வச்சியா, எந்திரிச்சியா, சாப்பிட்டு, ஒரு கணவன் மனைவி லவ் பண்றதுக்கு 10 மணி நேரம் பேசலாம், ஒரு லவ்வர்ஸ் 20 மணி நேரம் பேசலாம். அம்மாக்கு மகளுக்கு என்னங்க 10 மணி நேரம் பேச்சு, என்ன அவசியம் இருக்கு? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அது அந்த வீட்டுல போய் வாழுது. நீங்க யாரு சும்மா சும்மா ஃபோன் பண்றதுக்கு? காலையில எந்திரிச்சியா, சாப்பிட்டியா, என்ன அவங்க என்ன உங்கள மகளை வந்து சோறு கொடுக்காம கொல்ல போறாங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ட்ரெஸ் போட்டையா, இந்த கலர் போட்டையா, அந்த கலர் போட்டையா, முடி சீவனையா, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? அவங்க அந்த மாமியா என்ன பேசுது, எப்படி பேசுது, அவர் எப்படி பேசுறாரு, நைட்டு பூரா அவங்ககிட்ட பேசினாரா, தூங்குனாரா, இது என்னது? புரியல நமக்கு. உறவுகளுக்கு இடையில நம்ம எந்த எல்லையில இருக்கணும், எங்க விட்டு கொடுக்கணும்னு புரியல. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்கள பத்தி ஓவர் திங்கிங் பண்ணி 24 மணி நேரம் அவங்கள நீ இப்படி இருக்கியா, அப்படி இருக்கியா, இதை பண்றியா, அதை பண்றியா, டார்ச்சர். நீங்க ஒரு சைக்கோ. இது நமக்கு புரியல. இது அந்த பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிரும். ஏன்னா ஒரு குழந்தை எந்திரிச்சு நடந்து வருதுன்னா அது கீழே உழுகதான் செய்யும், உளுந்துட்டு அழுகதான் செய்யும். அந்த உழுக போகும்போது நீ உழுக மாட்டே, நீ ஸ்ட்ராங்கா இருக்க, ஹெல்த்தியா இருக்க, உன்னால முடியும், வா வான்னு சொன்னா அது அழகா வரும். ஐயோ ஐயோ விழுந்துருவேன் பார்த்து 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 சொன்னா அது விழுந்துரும். அதே மாதிரிதான் வளர்ந்த அந்த குழந்தைய போய் நீ இப்படி பண்றியா, அப்படி பண்றியா, அவங்க மாமியா இப்படி சொல்றாங்களா, பாத்தனா இப்படி சொல்றாங்களா, நீ இதை செஞ்சையா, நீ அதை செஞ்சியான்னா அது சைக்கோவா மாறி தன்னோட வாழ்க்கையை இழந்துரும். மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அந்த குழந்தை தள்ளப்படும். ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தை கணவன் மனைவிக்கு இடையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி சொல்லிட்டாரா, அம்மா என்னை இந்த மாதிரி நேற்று பேசிட்டாரு, இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம அதை கேட்டும் கேட்காமலும் அவங்களா ஃபோன் பண்ணி சொன்னா மட்டும் அதை கண்டுக்காம இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சில இடங்கள்ல என்னோட அனுபவ ரீதியா நான் அனுபவிச்ச விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி திருமணமானதுக்கு அப்புறமாக ஒரு 60 நாள் 90 நாள் தாண்டிடுச்சுன்னா வெறுப்பு வந்துடும் நிறைய. ஏன்னா அது ரெண்டு வித்தியாசமான நபர்கள், வித்தியாசமான, எல்லாமே வித்தியாசம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லாமே வித்தியாசம். ஸோ இவர்களோட தேவை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அன்ன வரைக்கும் அந்த பொண்ணு வந்து வீட்டுல நல்லா தூங்கி எந்திரிச்சு எல்லாமே அந்த பெட்டுக்கு வரும். ஆனா அந்த திருமணத்துக்கு அப்புறம் இவங்க நேரமா போய் பெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அங்க வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார வாழ்க்கையில இது ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரி பலதும் இருக்கும். அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையிலேயே சில பெண்களுக்கு சிலது பிடிக்காம இருக்கும், பிடிச்சிருக்கும். அந்த பையனுக்கு நிறைய பிடிச்சிருக்கும், அது இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்காது. இது எல்லாமே கான்ட்ரவர்சி உள்ள வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இவங்க எங்கேயாவது அவுட்டிங் போகணும்னு நினைப்பாங்க, அந்த பையனுக்கு அவுட்டிங் போற பழக்கமே இருக்காது. அவன் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் போறவனா இருப்பான். அவனுக்கு குடும்பத்தோட போய் பழக்கமே இருக்காது. அந்த மாதிரி வளர்த்திருக்க மாட்டான். நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, 4 பேர்த்தோட சேர்ந்து சாப்பிட்றவங்களா இருப்பீங்க. ஸோ இந்த பழக்க வழக்கம் வந்து அவங்களுக்கு புரியாம இருக்கும். ஸோ இதெல்லாமே பிரச்சனை தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அவங்கள விட்டுறணும். கொஞ்சம் சண்டையெல்லாம் போடுவாங்க, கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கடக்காம வாழ முடியாது. ஒரு குழந்தையெல்லாம் ஆகி ஒரு 2 3 வருஷங்கள் ஆகும்போது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் நீ ஏமா என் வந்து தலை ஓடுற, நீ யாரு சும்மா என் லைஃப் உள்ளார போ அப்படின்னு உங்களை பார்த்தே உங்களை அசிங்கமா பேசுவாங்க. ஆனா இந்த 3 வருஷம் வரைக்கும் உங்களை தலையில தூக்கி கொண்டாடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு அறிவு இல்லையா, நான் சொன்னேனே நீ கேட்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அப்ப ஃபர்ஸ்ட் இருந்தே நம்ம வந்து ஒதுங்கி இருந்துட்டோம்னா, நம்ம ஒரு உறவை வந்து எப்படி அணுகணும்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா, உங்க குழந்தை தான், உங்க பொண்ணு தான், உங்க பையன் தான். அப்போ எதுக்குள்ள நம்ம போகணும், எதுக்குள்ள போகக்கூடாது, அவங்களோட எல்லையில நம்ம எது வரைக்கும் உள்ள போகணும், எது வரைக்கும் உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு அது தெரியாம, அவங்களோட மனசை புரியாம, அவங்கள பத்தி எந்த ஃபீலுமே இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு உள்ள போய் ஏறி நிற்கிறது. அப்ப என்ன நடக்கும்? ஏன்னா ஒரு உறவு அப்படின்னா நமக்கு என்ன புரியல அப்படின்னா, அந்த நபர், அந்த இடம், அவங்க எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்குள்ளார வரலாம், எவ்வளோ தூரம் வரக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி இருக்கு இல்லையா? எல்லா உறவுக்குமே ஒரு பவுண்டரி இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்குள்ளார உங்க நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க, உங்க ஹால் வரைக்கும் தான் நீங்க சம்மதிப்பீங்க. ஹாலுக்கு மேல சம்மதிப்பீங்களா? அவங்கள வரக்கூடாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வாசல் வரைக்கும் தான், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ரோடு வரைக்கும் தான், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அந்த எங்க ஜாப் இருக்கோ அது வரைக்கும் தான். இவங்கள வந்து இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய, இந்த ரோட்ல இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு வந்து உங்களுடைய ஹாலில் உட்கார வச்சீங்கன்னா அது தப்பா போயிடும். அப்போ அந்த ஹாலில் உட்கார்ற நபரை உங்களை பெட்ரூம்ல உட்கார வச்சு அது அதை விட மோசமா போயிடும். அப்ப நமக்கு தெரியணும், இந்த நபரோட வேல்யூ எவ்வளவு, இந்த நபருடைய எல்லை கோடு எங்க இருக்குது, பவுண்டரி எங்க இருக்குது, இவங்க எது வரைக்கும் என்னோட லைஃப்ல வரலாம் வரக்கூடாது. அதே மாதிரிதான் நீங்க தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் உங்களோட குழந்தைகளுடைய அந்த பார்டர்ல நீங்க எது வரைக்கும் போகலாம் போகக்கூடாது, அது நமக்கு தெரியணும். அதே மாதிரி போகக்கூடாதுங்கிறத விட நான் வந்து என்னவாக இருக்கணும், அவங்க இடத்துல நான் எங்க எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு லெவல்ல வந்து நம்ம ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, அந்த கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பார்டர் இருக்குது, ஒரு பார்டர் லைன் இருக்குது. அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணக்கூடாது. அது கிராஸ் பண்ணும்போது தான் பிரச்சனையே வருது. நீங்க அவங்களோட என்ன ஷேர் பண்ணணும், என்ன ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. சிலதெல்லாம் உங்களுக்குள்ள ரகசியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனுஷனா டோட்டலா அம்மலமாவெல்லாம் இருக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சொத்தமா வந்து எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணுங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அதே மாதிரி நீங்க அதை செய்யவும் கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள சிலதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்ப எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை பகிரணும், எதை பகிரக்கூடாது, எது வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணணும், எது வரைக்கும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம வந்து நம்மளை முழுமையா இழக்கக்கூடிய வாய்ப்பு அங்கதான் இருக்கு. நமக்கு புரியல, அந்த உறவோட நம்ம எப்படி இருக்கணும்னு நமக்கு புரியல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இது கணவன்கிறதும் புரியல, இது மனைவிங்கிறதும் புரியல, ஃப்ரெண்டு வேறங்கிறதும் புரியல, அம்மா வேறங்கிறதும் புரியல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த மனைவிட்ட எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லியாச்சு.
ஒரு கணவன்கிட்ட எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லியாச்சு. மறைச்சு வைக்க தெரியல. சொல்லுவாங்க ப்ராட் மைண்டா இருக்கணும், ஓப்பன் மைண்டடா இருக்கணும், நீங்க வந்து எல்லாமே வந்து திறந்து காமிக்கணும். அப்படி கிடையாது. அது ஒரு அப்பட்டமான பொய். சிலதெல்லாம் நீங்க சூதகமா இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய காலங்காலமா, ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீங்க மரணிக்கிற வரைக்கும் ஒரு கசப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறிடும். உங்களோட ப்ராட் மைண்ட், உங்க ஓப்பன் மைண்ட். ஸோ அப்போ நம்ம வந்து சிலதை சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது தான், சிலதை பகிரணும்னா பகிரக்கூடாதுன்னா பகிரக்கூடாது தான். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, அவங்க மனசு பாருங்க, நீங்க உண்மையை சொல்றது சரிதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க மனசு இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், என்ன நம்ம ஃபீல் ஆகணும், அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும், அந்த பாதிப்பு அவங்கள எது வரைக்கும் கஷ்டத்துல கொண்டு போகும், இது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை, அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம சொல்லக்கூடாது. அதே டைம்ல ஃப்ரீடம், உமன்ஸோட ஃப்ரீடம், ஜென்ஸோட ஃப்ரீடம், நான் தான், நீங்க தான், பலவிதமான ஃபீலிங்ஸும் எமோஷனலும் நமக்குள்ள வாண்டடும், நம்மளோட விஷனும் நம்மளோட வியூவும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நம்மளோட கோல் செட்டு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஸோ அவங்க நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய, நமக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய அந்த மைண்ட் செட் எப்படிங்கிறது நமக்கு கொஞ்சமாவது நம்ம டயக்னாஸ் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ அவங்களுடைய மனசு என்னன்னு தெரிஞ்சிட்டு நம்ம அவங்கள அணுகும் பொழுது நமக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா கணவன் மனைவினா அவங்க அவங்க தான், அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ ஒரு மனைவினா அவங்களுக்கு வந்து ஃப்ரீடமா இருக்கணும்னு அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதையாவது சாதிக்கணும்னு ஃபீலிங்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு கோல் செட் வச்சிருப்பாங்க, லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதை எதையுமே மதிக்காம போட்டு திணிக்கிறது, போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, அவங்களோட எந்த வார்த்தைகளையும் அதே மாதிரி ஆணுக்கும் அதே இதாக இருக்கும். என் லைஃப் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு ட்ரெஸ் கோடு கூட அவங்க வந்து மனசுக்குள்ள ஒரு கற்பனையில ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் கோட்ல நீங்க இருந்தாதான் உங்களை விரும்புவாங்க, இல்லைன்னா உங்களை விரும்ப மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே கோவம் தான் வரும். இது நமக்கு புரியுறது இல்லை. அடுத்தவங்க, அதாவது இந்த உறவுகள்ல வந்து அந்த உறவு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை தான் நம்ம வந்து செய்யவும் செய்யணும் அந்த உறவுக்காக. நீங்க வந்து ஒரு திட்டவட்டத்துல இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு இதுல சூழல்ல இருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் பிடிக்குங்கிறதுக்காக அவங்க மேல கொண்டு போய் திணிக்க கூடாது. அதை நீங்க மனைவியா இருக்கலாம், உங்க கனவுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுத்தே ஆகணும். இல்ல நீங்க ஃப்ரெண்டோட எல்லாம் பேசவே கூடாது, என்கிட்ட சொல்லிட்டு தான் பேசணும், அது ஒரு பெண், நீங்க பேசவே கூடாது, தப்புங்க. அவங்க அது அந்த அந்த பெண்ணோட பேசுறதுனால எந்த தப்புமே கிடையாது, பழகுறதுனால எந்த தப்புமே கிடையாது. ஆனா நீங்களே அதை உருவாக்கி விட்டுருவீங்க. நீங்களே அவங்களுக்குள்ள தவறான எண்ணங்களை வந்து உருவாக்கி, அதுக்கு காரணம் உங்களுடைய சந்தேகம். அவங்க அந்த மாதிரி இத்தனை வருஷமா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் அது உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய டார்ச்சர், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிப்பீட்டடா உங்களுக்குள்ள உறவுன்னு அவங்கள போட்டு கசக்கறனால கடைசியில இப்படியே இருந்துட்டு போகுதுன்னு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய தவறை உருவாக்கி. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, நம்ம மனைவி வந்து நம்மளை கேள்வியெல்லாம் கேட்கறது இல்லை, அவங்களோட பழகினாலும் எந்த கொஸ்டின்ஸ் பண்றது இல்லை, ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு சுயமா ஒரு அறிவு வேணும். அந்த ஃப்ரீடத்தை நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி அப்டேஷன், நீங்க ஒருத்தர்கிட்ட தனிமையில பழகுறீங்கன்னா உங்களுடைய உறவுகிட்ட நீங்க அவங்கள பத்திய அப்டேஷன் கொடுத்துடணும், தொடர்ந்து சொல்லிடணும். அதாவது மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்கணும்,
மறைக்க கூடாத எல்லா விஷயங்களையும் நீங்க அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியே தீரணும். இப்போ நீங்க வந்து அவங்களோட பேசுறீங்க அப்படின்னா, இதுதான் நான் பேசினேன் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுறோம். அதே மாதிரி நீங்க அங்க தவறா நடக்கவும் கூடாது, தவறா பழகவும் கூடாது. தவறான அந்த 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 உறவுகிட்ட எந்த எல்லை வரை நீங்க இருக்கணுமோ அந்த எல்லை வரைக்கும் தான் இருக்கணும். அந்த உறவுகிட்ட எல்லையை கடந்துட்டு இந்த உறவுகிட்ட வந்து பொய்ய சொல்லிட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை மொத்தமா நாசமாயிடும். ஸோ அந்த உறவுகிட்ட நம்ம சரியான எல்லை கோட்டோட அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்து அது வரைக்கும் மட்டுமே பழகக்கூடியவராக நீங்க இருக்கணும். அப்ப அங்க கரெக்ட் ஆயிருச்சு, பெர்ஃபெக்ட். இங்க வந்து இதுதான் நான் பேசுறேன், இதுதான் பழகுறேன், நான் இங்க போனேன், இங்க வந்தேன், இங்க போனோம் வந்தோம், எல்லா டீட்டெயிலையும் நீங்க கொடுத்துடணும். இவங்க மனசுல எந்த கரையும் வராத அளவுக்கு நீங்க உண்மையானவராக இருக்கணும். அதே டைம்ல நம்ம என்னென்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லணும். தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. அப்ப அங்க ஒரு பார்டர் வேணும், இங்க ஒரு பார்டர் வேணும், நமக்குள்ள ஒரு பார்டர் வேணும். இது எல்லாமே ஒண்ணா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து தப்பை செஞ்சுக்கிறது, இங்க சிரிச்சுக்கிறது, இங்க பழகிக்கிறது, அப்புறம் இங்க வந்து ஏமாத்திக்கிறது, இதெல்லாம் செஞ்சா இதெல்லாம் ஒரு உறவே கிடையாது. இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு உறவுங்கிறது நம்ம பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயம். அப்ப அதுல வந்து நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. ஃப்ரீடம் கொடுக்காம இருக்கிறதும் தப்பு. அப்ப ஃப்ரீடம் கொடுக்கவும் செய்யணும், ஃப்ரீடம் கிடைச்சவங்க பர்ஃபெக்டா இருக்கணும். இப்போ ஒரு பெண்ணு நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்க கணவன் வந்து நல்ல ஒரு ஃப்ரீடம் தராரு, மற்றவங்கள்ட்ட பேசினாலும் அவர் உங்களை கண்டுக்கிறது இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு 9 மணிக்கு இங்க போயிட்டு இருக்கிறேன், 11 மணிக்கு நான் இங்க இருக்கிறேன், இந்த இவரோட பேசி காஃபி குடிச்சேன், அதுக்கு 12 மணிக்கு நான் இதை செஞ்சேன்னு நீங்க அவருக்கு அப்டேஷன் கொடுத்துரும். அப்போ உங்க மேல சந்தேகம் வர உங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதா, வீடியோ காலில் வந்து காமிச்சிடணும். இன்னைக்கு எவ்வளவோ அட்வான்டேஜில் போயிடுச்சு, நான் இந்த மாதிரி தான் இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன், பி ஹாப்பி அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து பொறுப்பு, ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்ஸ். புரியுதா? நமக்கு அது வேணும். ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னு நம்ம இறங்கி போகவும் கூடாது. அதே டைம்ல ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரீடத்தை மதிக்கணும், அதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுல இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட பொறுப்பு என்ன இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கும். ஸோ உங்களுடைய பொறுப்பு என்ன? ஒரு பெண்ணை தனிமையில விட்டா ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்கேன்னு கேட்க கூடாது, நீ ஃபோன் பண்ணி நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லணும். இதுதான் அதோட மரியாதை. அந்த அந்த உண்மைத்தன்மை அங்கதான் இருக்கு. ஒரு பெண் வெளியே போனா அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு ஆண் வெளியே போறாருன்னா அவர் கூப்பிட்டு சொல்லணும், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறேன், இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னாரோட பழகிட்டு இருக்கேன், நீங்க சொல்றது தெரியாது. எவ்வளவு அழகான உறவா இருக்கும் நினைச்சு பாருங்க. டார்ச்சர் எங்க வருது, பிரச்சனை எங்க வருது? அவங்க கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, இல்லையா? இந்த ஒரு தடவையும் கேட்கும் போதுதான் அது டார்ச்சராக பிரச்சனையாக மாறுது. நீங்க வெளியே, ஏன்னா உங்களுக்கு அந்த லவ், அந்த அந்த ஃபீல், அவங்க மேல இருக்கிற மரியாதை இருந்தாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட சிந்தனை வரும்போது கால் பண்ணுவீங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, பிஸி முடிஞ்சோடனே அவங்களோட சிந்தனை வந்துச்சுன்னா உடனே, ஏன்னா அங்க லவ் இருக்குன்னு அர்த்தம், அங்க மரியாதை இருக்குன்னு அர்த்தம், அங்க ஒரு ஃபீல் இருக்குன்னு அர்த்தம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்குண்டான ரெஸ்பான்சிபிளை நம்ம அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ இந்த உறவு வந்து ரொம்ப அழகா போகும். அதே மாதிரிதான் குழந்தைகளோட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஒரு பார்டர் லைன் கண்டிப்பா வச்சிருக்கோம். குழந்தைங்க எவ்வளவு தூரம் நம்ம வந்து அவங்களுக்குள்ள போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட கேஜெட்ஸை நம்ம வந்து செக் பண்றது, அவங்கள செக் பண்றதும், அவங்கள அவமானப்படுத்துவதாக குழந்தைகள் ஃபீல் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள ஒரு மைல்டா டச் பண்ணி மைல்டா அவங்கள வந்து அணுகணும். ஏன்னா ஒரு வயசுலையும் குழந்தைகளோட மனநிலை பெரிய அளவுல மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நீங்க பாக்குற இந்த 12 வயசு பையன் 13 வயசுல இருக்கவே மாட்டான், 6 மாசத்துல சேஞ்ச் ஆயிருப்பான்.
உங்க பொண்ணு 5 மாசத்துல சேஞ்ச் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம டயக்னாஸ் பண்ணி கரெக்டா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட மனநிலை என்ன, அவங்க இப்ப என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா வாட்ச் பண்ணணும். அதே டைம்ல அவங்கள எந்த பர்சனல் இதுல வந்து நம்ம என்டர் ஆகணும், என்டர் ஆகக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு அவங்களுக்குன்னு சுயமா இருக்கக்கூடிய ஒரு பிரைவசி வந்து கண்டிப்பா இருக்கும். நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ நான் என்னோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரைவசிக்குள்ளார நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பிரைவசி வந்து கண்டிப்பா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்களோட பிரைவசிக்குள்ளார நீங்க என்டர் ஆகிறது அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது. குழந்தைங்க அதனாலதான் உங்களை வெறுப்பா பாக்குறாங்க. நீங்க அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்க பிரைவசி கொடுத்தா தப்பா போயிடுவாங்களே சார். நீங்க கொடுத்து பாருங்க, உங்களை மதிப்பாங்க, உங்ககிட்ட அப்டேஷன் பண்ணுவாங்க. நீங்க எப்போ வந்து 24 மணி நேரமும் அவங்கள வந்து கசக்கிக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்க மேல கசப்பு தான் வரும். அந்த பிரைவசியில அவங்களுடைய செல்ஃபா ஏதோ ஏன்னா வளர்றாங்க இல்லையா, அவங்க உடம்புல ஹார்மோன் செக்ரேட் ஆகுது இல்லையா, அவங்களுக்குள்ள எதெல்லாம் தோணும். இது இயற்கை. இன்னைக்கு நீங்க உங்க காலகட்டத்தில எல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு போட்டோவை பார்க்கணும்னா அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணும். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பொருளே உங்களால பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கண்ணுல நினைச்சா, மனசுல நினைச்சா போதும், கண்ணு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அவங்களோட தேவைகளும் முன்னாடி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வளர்ச்சி தப்பு கிடையாது. இதை வந்து இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வந்து தப்பு கிடையாது. சில இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு பிரைவசியா அதை வந்து ஃபீல் ஆகக்கூடிய இடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம கொஞ்சம் மெச்சூர்டா அவங்களோட அந்த இடத்துக்குள்ளார நீங்க தலையை நுழைக்காம இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப அவமானமா அவங்க ஃபீல் ஆவாங்க. அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்கள ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. ஸோ அது என்ன ஆகுனா உங்க மேல அதிகமான வெறுப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மகன் வந்து ஒரு 18 வயசு ஆகும்போது ரோட்ல நின்று சிகரெட் குடிப்பான். அவங்க அப்பா வந்து ஆன் தி வே போவாரு, அப்ப இவன் மறைச்சிருவான். அவங்க டீச்சர் வந்து அப்படி ஆன் தி வே போவாரு, அப்ப இவன் மறைச்சிருவான். பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி போவாரு, அவங்க மாமா அண்ணா அந்த மாதிரி பழகக்கூடியவங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இவங்க மறைக்கும் பொழுது அவங்களும் வந்து பார்க்காம அப்படி போயிடுவாங்க. ஆனா இவன் தான் ஸ்மோக் பண்ணான்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் அவரோட மரியாதைக்காக அப்படி கடந்து போயிடுவார். ஸோ அப்ப என்ன ஆகுனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா இவரோட மரியாதை தான் அங்க அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? யாரோட மரியாதை அதிகமா இருக்கு? இந்த பார்க்காம போனார்ல, பார்த்துட்டு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா பார்க்காம போனார்ல, அப்ப இவரோட மரியாதையும் ரெஸ்பெக்ட் லெவலும் அதிகமாயிருக்கு. அவங்க கிட்ட நீங்க டைரக்டா அங்கேயே போயின்னு உனக்கெல்லாம் அறிவு இருக்கு, உங்க அப்பாட்ட போய் சொல்லட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க மறுநாள் போகும்போது உங்க மூஞ்சிலே ஊதுவாங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா உங்களோட ரெஸ்பெக்ட் கம்ப்ளீட்டா இல்லாம நீங்க வந்து ஒரு விலையே இல்லாத ஒரு மதிப்புக்கு உரிய மனிதராக இல்லாம ஆயிடுறீங்க. இது புரியுறது இல்லை நிறைய பேருக்கு. புரியாம என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட வந்து தேவையில்லாம இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி உங்க குழந்தைகள்கிட்டையும் நான் இது ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கும். அப்போ இன்னைக்கும் எனக்கு எப்படின்னு தெரியாது, ஏன்னா நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். நான் இன்னைக்கும் எங்களோட அந்த அங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்ட்ரீட், அங்க வந்து சில சின்ன சின்ன அந்த மளிகை கடைகள் இருக்கும். அங்க வந்து அவங்களும் பெரிய பெரிய ஆளுகளா இருப்பாங்க. அவன் வந்து பேத்தியெல்லாம் எடுத்திருப்பான். நான் அப்படி வண்டியில போவோ கார்ல போவோ போனேன்னா மறைச்சிருவான். ஒண்ணு அந்த ஏரியால இவரோட கேரக்டர் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், இவர் யார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால அவங்க மறைச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஏன்னு அவங்கள பார்க்கக்கூடாது, அப்படியே நம்ம பார்த்தும் பார்க்காம அப்படியே போயிடணும். ஸோ இந்த மரியாதை ஏன் இந்த அளவுக்கு கிடைக்குது, ஒரு ஊர் மக்கள்லாம் வந்து நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னா
நம்ம அப்படி இருக்கிறோம். அவங்களோட சூழல் வந்து அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளை பார்த்தா அவன் மதிக்கிறானா உனக்கு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், திரும்ப அவங்கள்ட்ட வந்து இது பண்ணக்கூடாது. அப்படி லைட்டா ஒரு சின்ன சிரிப்போட நம்ம அப்படி ஒரு லெவல்ல போயிடணும். நம்ம அப்படி போய் பழகும் போது தான் நம்மளோட மரியாதை அங்க அதிகமாகுது. நாளைக்கு அவன் நம்ம தூரமா வரும்போதே மறைச்சிருவான், நம்ம முன்னால ஸ்போக் பண்ண மாட்டாங்க. என்னோட டியர் ஃப்ரெண்ட்ஸே வந்து நாங்கெல்லாம் கார்ல போறோம்னா நான் இருக்கிறேன்னா எல்லாம் இறங்கி கீழே போயிடுவாங்க. ஸ்மோக் பண்றது காருக்குள்ள உட்காந்து பண்ண மாட்டாங்க. ஏன்? அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மரியாதை. ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாத்தையும் எல்லாமே பேசுவாங்க. பட் இந்த இடம் வரும்போது இறங்கி போயிடுவாங்க. இது ஏன்னா நம்ம அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நம்மளுடைய மதிப்பை அதிகப்படுத்துறது நம்ம எப்படி பிஹேவ் பண்றோங்கிறத பொறுத்து. அவங்களோட பிரைவசி இல்லையா, அவங்களோட பிரைவசி தான் அது. அவங்க வேணா என்ன வேணா பண்ணலாம். ஸோ அவங்களோட பிரைவசியில நம்ம இன்ட்ரா ஆகும் பொழுது நம்மளோட மரியாதை இல்லாம போயிடும். அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பிரைவசி இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அது உங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்க யார கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிரைவசி கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் அதை கொடுக்கணும். அப்ப அதை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல ஒரு நம்பிக்கையும், உங்க மேல வந்து அந்த ஒரு தெளிவான ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு இருக்கும். அது நம்ம புரியாம போய் நம்ம பாட்டுல நம்ம இறங்கி எல்லாத்தையும் திருத்தருக்கு நடந்தீங்கன்னா உங்களோட மரியாதை சுத்தமா இல்லாம போயிடும். அப்போ ஒரு கணவன் மனைவி கூட நம்ம வந்து அவங்கள ஒரு டச் பண்றோம், அவங்கள வந்து நம்ம பக்கத்துல போய் தொடுறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப மரியாதையோட அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு ஓகேவா இல்லையா, அவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைமிங் கொடுக்கணும். நமக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. நேரடியா போறது ஏதோ இந்த என்ன சொல்லுவாங்கல்ல, என்ன பசியோட இருக்கிறது கம்புக்குள்ள பூந்த மாதிரி போய் பூடுறது. இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்படும். அவங்க மனசுல நிறைய சங்கடங்கள் ஏற்படும். அந்த சங்கடங்கள் ஏற்படும் போது என்ன ஆகும், அவங்க உங்களை மதிக்காம போயிடுவாங்க இல்லையா. அந்த உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வந்து உணரக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா உறவுகளுக்கு இடையிலையும் என்னன்னா நம்ம மனக்கசப்பு, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளோட ரோல் என்ன, நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோங்கிறத சிந்திக்கணும் தவிர அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு நீங்க சிந்திக்கவே கூடாது. ஏன்னா அடுத்தவங்களோட குற்றம் குறைய நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா அந்த உறவு முழுசா இல்லாம போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க குற்றம் குறையாக இருப்பதற்கு நான் என்ன தப்பு பண்றேன் ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணணும். ஒரு உறவை பேணணும், ஒரு உறவை வந்து நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னா அந்த உறவுல நீங்க எங்க தவறாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள என்ன தவறு இருக்குது, அந்த அவங்களுடைய எண்ணங்கள், மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது, அதுக்கு நான் என்ன எகெயின்ஸ்டா இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நாம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கல, அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்காம எங்க தூக்கி போட்டேன், அவங்க சொன்னதை நான் என்ன செய்யாம விட்டேன், என்ன அவங்களுக்கான தேவைகளை செய்யாம விட்டேன் அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர அவங்க அப்படி சரியில்லை, இவங்க இப்படி சரியில்லை, அவங்க அப்படி மோசம். என்கிட்ட கூப்பிட்டு இந்த பேசும்போது இந்த நிறைய ஒருத்தரை குத்தம் சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. சிலதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. குறைகள் இல்லாம மனுஷங்க இருக்கவே மாட்டாங்க. இது வந்து இயற்கை. எல்லா மனுஷன்ட்டையுமே ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். குறைய நம்ம வந்து அப்படி தோள் மேல கை போட்டு அரவணைக்கணும். குறைங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நோய், சைக்காலஜிக்கல் டிசார்டர். அவங்களோட குறைங்கிறது வந்து அவங்களோட டிசார்டர்.
ஸோ நீங்க டிஸார்டர்ல இருக்கக்கூடாது, உங்களுக்கிட்ட குறைகள் இருக்கக்கூடாது, நீங்க நோயாளியா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த நோய் என்னங்கிறத, உங்களுக்குள்ள என்ன இருக்கிறதுங்கிறத முதல் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, நான் அவங்கள பார்க்கறது எப்படி பார்க்கறேன், அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன், நான் என்ன கேர் எடுக்கிறேன், நான் என்ன, ஏன்னா உங்களோட அதிகமான கேரே அவங்கள பாதிச்சுட்டு. ஸோ நான் எந்த எல்லை வரைக்கும் நான் இருக்கிறேன், எந்த எல்லையில நான் நிக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இதெல்லாம் புரியாதனால தான் நிறைய இடத்துல வந்து இந்த அபியூஸ் நடக்கிறதுக்கு காரணமா போகுது. ஒரு மணி அபியூஸ், செக்ஷுவல், பிசிக்கல், இந்த மாதிரி பல விதத்திலையும் அபியூஸ் ஆகப்படுகிறார். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த அபியூஸ் ஆகிறதுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இந்த டிவில எல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தரோட நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை நீங்க இல்லாம பண்ணீங்கன்னா அது ஒரு அபியூஸ். புரியுதுங்களா? அத யார்கிட்டயுமே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நானும் அதை தப்ப பண்ணியிருக்கிறேன் ஒரு கட்டத்துல. நான் இருக்கிறேன், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு யார்கிட்டையும் நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கவே கூடாது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம யாருக்குமே நம்பிக்கை கொடுக்கவே கூடாது. நம்மளால முடியும் இந்த விஷயத்துக்கு இவங்களுக்கு வந்து நம்ம அந்த ட்ரஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க அங்கதான் ட்ரஸ்ட் கொடுக்கணுமே தவிர, எல்லா இடத்துக்கும் உங்களை வச்சு எல்லாமே செய்ய முடியுங்கிற அந்த எண்ணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கவே கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, உங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மோசமான மனநிலை. உங்க கூட இருக்கிறவங்கள்ட்டயே வந்து நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது ஒரு பெரிய பை மிஸ்டேக், அது பெரிய மிஸ்டேக். நான் இருக்கிறேங்கிற அந்த வேர்டு அவங்கள பயங்கரமா அபியூஸ் பண்ணிடும், அவங்கள ஒன்னும் இல்லாம பண்ணிடும், அவங்கள கஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். இது நமக்கு புரியறதே இல்லை. நம்ம நிறைய இடத்துல நிறைய பேத்துக்கு வாக்கு கொடுத்துறோம், நான் இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க உங்களோட சுயமான பிரச்சனைகள் வரும்போது நீங்க அவங்களுக்கு நீங்களா இருக்கவே மாட்டீங்க. உங்களால முடியாது, நீங்க அவங்கள தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த, மோசமான நிகழ்வை நீங்க அவங்களுக்கு செஞ்சிட்டீங்க. அங்கதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆத்மார்த்தமா நிறைய செஞ்சிருப்பீங்க, நிறைய அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க, ஆனா உங்களை ஒரு துரோகின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கொடுத்த ட்ரஸ்ட், நீங்க கொடுத்த நம்பிக்கை, அதுதான் இன்னைக்கு உங்களை துரோகியாக மாற்றியது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எங்க சப்போர்ட் பண்ணணுமோ அங்க சப்போர்ட் பண்ணணும், எங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதோ அங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, எங்க நம்ம வந்து நம்பிக்கை கொடுக்கணுமோ அங்க நம்பிக்கை கொடுக்கணும், எங்க நம்பிக்கை கொடுக்கவே கூடாதோ அங்க நம்பிக்கை கொடுக்கவே கூடாது, விட்டுறணும். இது நமக்கு தெரியணும், கொஞ்சம் கசப்பா வழியா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து இல்லை, ஏன்னா அப்படிதான் இந்த ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பையனை வெளியே விட்டுறாங்க, அந்த பொண்ணை வெளியே விட்டுறாங்க. நீ சம்பாரிச்சு, நீ படிச்சு, நீ நல்லா ஆயிக்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், எல்லாருமே வந்து பெரிய அளவுல இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, நம்ம சுயமா உழைச்சு சம்பாரிச்சு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளார அவங்க வராங்க. நீங்க எமோஷனலா இன்னைக்கு ஒரு 23 வயசு 25 வயசு பையனை அந்த எமோஷனல் பாண்டிங்லேயே கொண்டு போனீங்கன்னா அவனுக்கு அதுக்கப்புறம் லைஃப்பை எப்படி வாழணும்னே தெரியாது. இதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். உங்க குழந்தையாவே பார்க்கணும். ஆனா சில இடங்கள்ல நீங்க குழந்தையாவே பார்க்க மாட்டீங்க. என்ன காரணம்னா, நீங்க 24 வயசு வரையும் குழந்தையாவே பிஹேவ் பண்ணிட்டு டக்குன்னு போய் நீ இதையெல்லாம் செய்ய, நீ இதையெல்லாம் பண்ணு, நீ எல்லாம் உதவாக்குற அப்படின்னு சொல்லும் போது அந்த உறவுல பெரிய பிரச்சனை வருது. ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்க, நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு காமிச்சிட்டீங்க இல்லையா? விசாரணம் கடைசியில் என்னாச்சு? அவனோட சரியான பொறுப்புல வரும்போது அவனுக்கு சரியா வாழ தெரியாது.
ஒரு பொண்டாட்டி கிட்ட என்ன பேசணும்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க அம்மாட்ட பேசுறது மட்டும்தான். அதுக்கு காரணம் என்ன? அந்த அம்மா அவ்வளோ ட்ரஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. அங்கதான் பிரச்சனை வருது. அவங்க அப்பாவை மட்டுமே நினைச்சு அந்த பொண்ணு வாழ்ந்துருக்கும். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறதுனால. கணவனுக்குன்னு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. இங்கதான் எல்லா உறவுகளுக்கு இடையிலையும் பிரச்சனை வளர்கிறது. அங்கதான் எல்லாமே ட்ரபிளாக மாறுகிறது. அப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பார்டர் லைன், உங்க குழந்தைகிட்டையும் சரி எல்லாத்துட்டையும் சரி ஒரு பார்டர் லைன் மஸ்ட். ஸோ அந்த மாதிரி பார்டர் லைன்ல நம்ம வாழும்போது நம்மளுடைய குழந்தைகளாகட்டும் நம்ம எல்லா நபர்களையும் சரியான முறையில் நம்மளால கொண்டு போக முடியும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஷார்ட்டா சொல்லிடுறேன், என்ன டைம் ஆயிடுச்சு. சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா சாரி கேட்க தெரியும். உண்மையிலே அது ஒரு பெரிய முக்கியங்க. மன்னிப்புக்கு கேட்க தெரியாத, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள தெரியாதவர்கள் இந்த வாழ்க்கையில் தகுதியற்றவர்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல நோ சொல்ல தெரியணும். இது நான் செய்ய மாட்டேன், எனக்கே நோ சொல்லவே தெரியாது, நான் எம் வெரி எமோஷனல் பர்சன், நான் யாருக்காக வேணாலும் எதை வேணாலும் செஞ்சிருவேன், ரொம்ப எமோஷனலான ஒரு ஆளுங்க, எனக்கு நோ சொல்லவே தெரியாது. எதையாவது கேட்டால் தூக்கி கொடுத்துருவேன். நான் எதையாவது கேட்டால் அவங்களுக்காக செஞ்சிருவேன். ஆனால் என்னால் நோ சொல்லவே தெரியாது. ஸோ நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் படிச்சுட்டேன். நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டப்போ தான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா நான் இந்த இடத்துல நோ சொல்லிடணும், அவங்கள ஹோல்டு பண்ணிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இப்போதான் உண்மையிலே கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இது கிடச்சிருந்தா நான் உண்மையிலே ரொம்ப பாக்கியசாலியாக இருந்திருப்பேன். 20-25 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப லேட்டாக தான் இது கிடச்சிருக்கு. நோ சொல்லணுங்கிறது மஸ்ட். நோ சொல்லவே எனக்கு தெரியாது. நான் அப்படி நிறைய லட்சக்கணக்கில் பணம் தொலைச்சிருக்கேன், உறவுகளை தொலைச்சிருக்கிறேன். என்னோட அனுபவத்தில் சொல்றேன். நோ இஸ் கோல்டன் வேர்டு. அது கோல்டன் சொல்லணுமா, டைமண்ட் சொல்லணுமா, பிளாட்டினம் சொல்லணுமான்னு இப்ப எனக்கு புரியுது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எஸ் தான் கோல்டன் வேர்டு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஒரு மனுஷங்கிட்ட நீ நல்லவனா காமிக்கிறது தான் நீ உலகத்திலே சிறந்த மனிதன் ஒரு முட்டாள்தனமான சிந்தனையை நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் யார்கிட்டையுமே என்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத இப்பதான் எனக்கே புரியும். ஸோ உங்களுக்கும் புரியணும்னா நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸை கத்துக்குங்க. அப்பதான் அது புரியும். நீ எங்க நோ சொல்லணுமோ அங்க நோ சொல்லிடணும். முடியாது உற்று, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல டான் எஸ் சொல்லணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நான் இதை செய்வேன், உடனே கையை தூக்கிடும். அங்கதான் நீங்க வெற்றியாளராக மாறுறீங்க. நம்ம நிறைய விஷயத்த அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி, நான் அதை ஏத்துக்குவேன், நான் இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கும். அந்த தெளிவு உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பா உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க இந்த உலகம். அதனால மற்ற மனிதர்களுக்கு நம் மீது அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்களுக்கான அவகாசம், அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது, நமக்குள்ள இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ்டா வச்சு அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிளை கொடுத்து, அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்து, அவங்களுக்கான ப்ரைவசியை கொடுத்து, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உறவு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வெரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். இது அப்படியே ரிவர்ஸ்ல உங்களுக்கான விஷயங்களை நீங்க அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கறது இல்லை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது இல்லை அப்படின்னா அது ஒரு மோசமான அன்ஹெல்த்தி உறவாக மாறுகிறது. ஸோ இதை தெளிவுபடுத்தி நீங்க எல்லாரும் நல்ல இதில் இருங்க. உங்களோட ஏதாவது அனுபவங்கள் இங்கே ஷேர் பண்ணலாம். புதுசாக வந்திருக்கிறவங்க உங்களோட அனுபவம் இந்த வகுப்பை, இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸை அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புது வியூவில் காமிச்சு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றியை இங்கே ஷேர் பண்ணுங்க. காஃபி குடிக்கலாம். யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுங்க. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய புரிதல் இருக்கு. ஒண்ணு, இப்ப நீங்க இன்னைக்கு சொன்ன ஸ்பீச் எல்லாமே யார்கிட்ட நோ சொல்லணும், அது கஷ்டமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த நோங்கிற வார்த்தையை சொல்லக்குள்ள
கஷ்டமா இருந்தாலும் அது அவங்களுக்கான புரிதல், அவங்க சரியா ஆகுறாங்களோ தப்பாகிறாங்களோ அது அவங்களுடைய இது. ஆனா நமக்கானது அதை நோ அங்க சொல்லியே ஆகணுங்கிறது நிச்சயமா புரியுது சார். அதுதான் சார் உண்மை. லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? ஆஹ் நான் இதுல என்னன்னாக்கா நம்ம எல்லாரையும் எப்படி வந்து நம்ம தவறுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு. இன்னொன்னு அதன் மூலயமா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்ன ஏறுறோங்கிறதும் ஒரு இது இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னாக்கா, இப்போ இந்த மே மாசம் கிளாஸ் உங்க விழுப்புரம் கிளாஸ் அட்டன் பண்ணணும். எக்ஸாம் இருந்தது. எங்க வீட்லயும் ஒரு நிகழ்வு இருந்தது. இது 3மே அட்டன் பண்ணணும்னு இருந்தேன். ஆனா 3மே அட்டன் பண்ணேன். ஆனா எக்ஸாம் மட்டும் ஒரு நாள் கட் ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். இது 3மே என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சதுங்கிறது பெரிய ஒரு ஹிமாலய சாதனை தான் சார் எனக்கு. ஏன்னா ஒரு லைஃபுக்குள்ள இருந்து ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ள இருந்து எதுவுமே செய்ய முடியாம இருந்து நான் தனிச்சு எனக்கான முடிவை எடுத்து, ஆனா அதை நான் கரெக்டா தான் செய்யறேங்கிறது எனக்கு தெரியுது. எந்த அந்த தவறுதலான இதுக்கும் போல அப்படிங்கிறது தெரியுது. இந்த இந்த உங்களுடைய வகுப்புக்கு வர்றதுக்கும் நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த கிளாஸுக்கு வந்தேன். வரலாமா, ஏன்னா சுத்தி நிறைய நடக்குது, நம்மளை ஏமாத்துவாங்களோங்கிற ஒரு இது. ஆனாலும் சரி இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வந்தேன். இதுல நிறையவே கத்துக்கிட்டேன். அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியுது. இது எனக்கு லைஃப்பை கொஞ்சம் மு- எனக்கு சக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது மேல போகணும், கோபுரத்துக்கு மேல போனா முதல் ஸ்டெப் 2வது ஸ்டெப் போனாதான் சார் போக முடியும். டக்குன்னு வந்து போறதுங்கிறது, ஒரு பறவையே பறக்குதுனாலும் கீழே இருந்தாதான் மேல பறக்க முடியும், கண்டிப்பா. பறந்து மேல போக முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம். அது எப்படி போதோ போட்டோங்கிற மாதிரி நம்ம போகணும். ஸ்ட்ரகிள் இருக்கு, இருந்தாலும் அது போட்டோம், அதுக்கான இது வரும் நமக்கு அப்படிங்கிறது இது பண்ணிட்டே தான் சார் இருக்கேன். நன்றி சார். தேங்க்யூ சார். எஸ்மா, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். அஸ்ஸலாம், சொல்லுங்க. சூப்பர் ஸ்பீச் சார். இதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டாலே சக்சஸ் தான் சார் எல்லாருக்கும். கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வேர்டும் கோல்டன் வேர்ட் சார். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ. ஸோ ஓகே. எஸ்மா. சார் வணக்கம் சார். ஆக்சுவலா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இதை அட்டன் பண்றேங்க சார். எஸ். ரொம்பவே நல்லா இருந்தது உங்க ஸ்பீச். இது எப்படின்னாங்க சார், அன்றாட டெய்லி பேஸா நமக்கு என்ன போயிட்டு இருக்கோம் ரொட்டீனா எல்லாத்துக்கூடவும் பழகும்போது. ஆக்சுவலா நானும் ஒரு கஸ்டமர் செக்டார்ல தான் ஒர்க் பண்றேன். இது நிறைய நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அன்றாட லைஃப்ல எல்லாத்துக்குமே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. அதை எப்படி அழகா ஹேண்டில் பண்ணணும், அவங்கள எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸும் கொஞ்சம் என்னன்னு பார்த்தா அதில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து இதை வந்து எப்படி மறிகடக்கிறது அப்படிங்கறக்கான டெக்னிக் அது. ஓகே ஓகே. அந்த டெக்னிக்கை நம்ம கற்றுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு புரியுது, இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறது புரியுது. ஆனால் நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது அது நடக்க மாட்டேங்குது. ஸோ இது நமக்கு சரியாகணும் அப்படின்னா கடவுளோட ஒரு அனுகிரகம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கோயிலுக்கு போகிறோம், அதே மாதிரி நிறைய மசூதிக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். எனக்கு ஏன்னா மனுஷனால ஒரு 50% தான் இந்த உலகத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு 50% வந்து நம்மளால அதை எடுக்க முடியாது, செய்ய முடியாது. ஸோ அதனால தான் கடவுள்னு ஒருத்தனை வந்து தேடி போகிறோம் நம்மளால முடியாததை செய்யறக்காக. ஸோ அந்த இடத்துல அந்த நிகழ்வு சரியா நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ அந்த சப்போர்ட்டை தான் நாங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணி ஒரு அழகாக வச்சுருக்குறோம், ஒரு ஒரு சென்ட்ரைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லைஃப்பை கம்ப்ளீட்டாக நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுது. எப்படி கடவுள்கிட்ட போய் அந்த பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய அந்த ப்ரேயர் வந்து அக்செப்ட் பண்ண, ஆக்சுவலாக உண்மையிலே வந்து நமக்கு வந்து கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அங்கே போய் நின்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதை வந்து ஒரு கிளாஸாக மாற்றி வச்சுருக்குறோம். இதுதான் அதோட டெக்னிக், சிம்பிளாக சொல்லணும். அப்போ அந்த ப்ரேயரை நீங்கள் எப்படி ப்ரே பண்ணனா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 டெக்னிக்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ அதை வந்து ஒரு 12 நாள் கிளாஸாக எடுக்கிறோம், அதை புரிய வைக்கிறோம். அந்த புரியும் பொழுது
கடவுளுங்கிறது வந்து இந்த பூமியில இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டிராவல் அது. ஸோ அந்த டிராவல்ல போகும்போது தான் நம்ம வாழ்க்கை நிறைய மாற்றத்தை சந்திக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, என்ன சீக்ரெட் அப்படின்னா இதுதான். அந்த பார்வையை நம்ம மாத்திட்டோம். அந்த கிளாஸ் வந்து ஒரு நாளும் உங்களை வேற கோணத்துல பார்க்க வைக்கும். யார் இப்ப கடைசி பேட்ச் 31வது பேட்ச் யாராவது இருக்கீங்க? ஏன்னா ஒரு நாள் வகுப்புமே வந்து ஒரு புது கோணத்தை சொல்லும். அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தா சொல்லுங்க, உங்களோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் எப்பேற்பட்டது? கிரிஜா, ஜெயகௌரி, யாராவது நீங்களே பேசலாம், இல்லைன்னா கவிதா. நான் சொல்லிட்டேன் சார். அது ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும்னா ஷார்ட்டா சொல்லிட்டேன் சார். அது வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். அவங்க பேசுவாங்க சார். சார் குக்கிங்ல இருந்து அதனால தான் சார் உடனே டச் பண்ண முடியல. சரி சரி. லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? எஸ் சார், அது வந்து எனக்கு ரொம்ப இதுல பிடிச்சது வந்து பார்த்தோம்னா சயின்டிஃபிக்கா இதை வந்து நம்ம டச் பண்றது சார். இந்த மெத்தடு நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தாலும் நிறைய இந்த டெய்லி 7 o'clock கிளாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளோட மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு, உலகத்தை ஏத்துக்கிறதுக்கு. லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் பார்த்தோம்னா ஏன்னா ஃபாரின்ல வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது நமக்கு தெரியல. அது வந்து உங்க மூலியமா எங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சிருக்கு சார். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என் ஃப்ரெண்டு உமா மேம் வந்து இதை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இதை நான் செஞ்சு என்னோட பாசிட்டிவ் மைண்ட் தாட்ஸ், என்னோட ஃபேமிலி க்ரோத்து, பிஸ்னஸ் க்ரோத்து, இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கா இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி நான் இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இந்த கிளாஸ் இல்லைன்னா அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கும், உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாமே இருந்தாலும் நமக்கு ஏதோ நிறைய படிச்சுட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கோர்ஸுங்க சார். இவ்வளோ படிச்சு நிறைய மருத்துவ முறைகள் மற்றதெல்லாம் படிச்சிருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி சார். இது வந்து மைண்ட் அளவில் சயின்டிஃபிக்காக எப்படி நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பொருளாதாரத்தில், உறவுகளில், இது எல்லாமே நம்ம நல்ல ஒரு முன்னேற்றம் சார். சயின்டிஃபிக் டெக்னாலஜின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க சார். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம முதல்ல நமக்கான நிகழ்கிற நன்மைக்கும் நன்மை அல்லாதவற்றுக்கும் நாம பொறுப்பு ஏற்றுக்கிறோம் அப்படின்றது முதல்ல எனக்கு இது புரிஞ்சதுங்க சார். ஏன் நம்ம பொறுப்பு ஏற்றுக்கணும்? யாராலும் நடந்தது, அடுத்தவங்களால நடந்தது, கூட இருக்கிறவங்களாலும் நடந்தது அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து இருந்தது. நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நமக்கான நிகழ்வுக்கு நாம தான் பொறுப்பு. அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அதை எப்படி சரி பண்ணணுன்றது இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூம்மா. ஏன்னா அதுதான் முக்கியம். நம்ம லைஃப்ல வந்து ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா, ப்ரே பண்ண கூட நமக்கு தெரியலங்கும் போது நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நிறைய நாள் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படி மோசமா நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இது. ஸோ அதனால லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் கண்டிப்பா எல்லாரும் கத்துக்கணும். கத்துட்டு அவங்களோட வாழ்க்கைய இந்த ஒரு சின்ன டெக்னிக், ஒரு 17 நிமிஷம் நம்ம வாழ்க்கையை மாத்துதுங்கிறது ஒரு பெரிய அற்புதம் தான். ஸோ அதுக்கான நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனால உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூமா சார். இது அப்புறம் இது சார் 10 பேர் இது அது என்னன்னு சொல்லுங்க சார். அப்புறம் அதை நம்ம குரூப்ல பேசிடலாமா? தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.